பெரிய விஷயம், இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொன்னால்தான், அதாவது எப்படிப்பட்ட ஒரு இனத்தில நாம் பிறந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு மொழி நமக்கு கிடைச்சதுக்குன்னு தெரியாத ஆளுநா இருக்கிறோம் என்ற வேதனையாக இருக்கு. வேற என்னமோ கத்திக்கிட்டு இருக்காங்க. நோவா தமிழ்நாட்டுக்காரர் குமரி கண்டத்தில் தான் இருந்திருக்கிறார் என்பதற்கு நம்ம தமிழ் இலக்கியத்தில் நிறைய சான்று கிடைக்குது. முதல் சான்று நாவாய்ங்கிற சொல். நாவாய்னா என்ன அர்த்தம்? கப்பல். உலகத்துல கப்பலை குறிக்கக்கூடிய எல்லா மொழியிலும் இருக்க சொல்லு அந்த நாவாய் தான். உருதுல கேஃபை बोलते हैं उसे नैया, हिंदी नाव, नेवी, ஜெர்மன்ல நேவி தான், இத்தாலி நேவ், நாவ், நீவ், நூவ், நோவ், நேவ் இதெல்லாம் சுத்துது போறோம். அந்த மொழிக்காரன் போய் என்னடா ஏன்டா அந்த பேர் வந்ததுன்னா, தெரியல சார், வேற ஏதோ இங்க இருந்து வந்திருக்குங்கிறாங்க. தமிழக நாவாய்க்கு போய் பார்த்தீங்கன்னா புறமொழி சொல்லு போடல, தமிழ் சொல். ரூட் என்னடான்னா இந்த கோயிலுக்கு தெரியல, அடிச்சொல் என்னன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் சரித்திரம் தெரியாது, மனிதன வரலாறு தெரியாது, பைபிள் படிக்கல, குரான் படிக்கல. பல்துறை தெரிந்தால்தான் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும்.